அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு உண்டாவதாக. சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர், ரொம்ப நாட்களா ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம், வார்த்தைகளின் மூலம், வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசினார். நாங்கள் அதுக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, பாபிலோனில் சிறைப்பட்டு போகிற அந்த ஜனங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை திரும்பவும் கொண்டு வந்து கட்டுவிப்பேன் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ சில குறைகள், பாவங்கள், தடைகள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அது நிமித்தம் தேவன் சில நேரங்களிலே தாமதித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பாருங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாட்கள் காத்திருக்கிறீங்க ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமிடத்திலே சொன்ன காரியங்களை அப்படியே நிறைவேற்றினதை யோசுவா மூலம் நாம் வாசிக்கிறோம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட, மோசேயினிடத்தில், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. அதே போல உங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது, நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நாம் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு இந்த நாட்களில் பிரயாசப்படுவோம். தாமதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் சொன்ன நன்மை கண்டிப்பாய் நிறைவேறும். அவர் வசனித்து சொன்ன எந்த காரியமும் நிறைவேறாமல் போகாது. கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் யார் தடுத்தாலும் நிறைவேறும். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் வேதத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கவும் இந்த நாட்களிலே பிரயாசப்படுவோம். இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதங்களின் நாட்களாய் மாறப்போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யலாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனை, நீ சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ சொன்ன எல்லா நன்மையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்பண்ணினது போல எங்களுக்கும் ஆண்டவர் செய்து அற்புதம் செய்து கிரியை செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.